பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ மாயூரநாதர் கோவிலில் சொக்கப்பனை தீபம் ஏற்றப்பட்டது. பஞ்சமூர்த்திகளுடன் மாயூரநாதர் வெளி மண்டபத்தில் எழுந்தருளியதை தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி சன்னதியில் மகா தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அனைத்து சங்கத்தின் அலுவலர் சார்பாக கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 70 வயது நிரம்பிய ஓய்வூதியர்களுக்கு 10% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், 2016க்கு முன்பின் ஓய்வூதிய முரண்பாட்டை சமன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் பணிகளுக்காக பள்ளம் தோண்டி மூடப்பட்ட நிலையில் கனமழையால் அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டது. அப்போது வட மாநிலத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்ற பேருந்து சாலையில் இருந்த பள்ளத்தில் சிக்கியது. இதனால் பேருந்து இயக்க முடியாமல் போனதால் அந்த பேருந்தில் இருந்தவர்கள் பத்திரமாக கீழே இறக்கப்பட்டனர். பின்னர் ராட்சத கிரேன் உதவியுடன் பேருந்து அந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பாக புறப்பட்டு சென்றது. இந்நிலையில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க கோரி வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய அளவிலான பழைய நாணயம், அஞ்சல் தலை மற்றும் பணத்தால் வரலாற்று கல்வி கண்காட்சி நடைபெற்றது. 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த கண்காட்சியில் சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் கால நாணயங்கள், முகலாய அரசர்களின் நாணயங்கள், பிரிட்டிஷ் அரசு நாணயங்கள், விக்டோரிய காலத்து நாணயங்கள், சுதந்திர இந்தியாவின் நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள் வரை இடம்பெற்றுள்ளன. திருப்பூரில் கிட்ஸ் கிளப் பள்ளி மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் திருப்பூர் சார்பில் ஆசிரியர்கள், பெற்றோர்களுக்கான இலவச மார்பக மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இலவசமாக மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அரசூர் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி வயல்வெளியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து சூனாம்பேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அப்போது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அதிமுகவினரிடையே போட்டோக்கு போஸ் கொடுப்பதில் யார் முன்னால் நிற்பது என ஒருவரையொருவர் முண்டியடித்தனர். மகளிர் அணியினர் வந்திருப்பதையும் கூட கண்டுகொள்ளாமல் தள்ளுமுள்ளில் ஈடுபட்ட சம்பவம் முகம் சுளிக்க வைத்தது. மயிலாடுதுறை அடுத்த தருமபுரத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மாநில கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று தமிழக அளவில் 6 போட்டிகளில் வெற்றி பெற்றனர். உயர்நிலை பிரிவு பொம்மலாட்ட போட்டியில் மாநில அளவில் முதலிடமும், ரங்கோலி, நாட்டுப்புற பாடல், வயலின், இசைக்கருவி வாசித்தலில் 2ஆம் இடமும், மணல் சிற்பம் மற்றும் மேல்நிலை பிரிவு பொம்மலாட்டத்தில் 3ஆம் இடமும் பெற்றனர். இதனையடுத்து மாநில கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளிடம் அருளாசி பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோவில் ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்தது. இதனிடையே கார்த்திகை 2வது தினத்தை முன்னிட்டு ஆற்றை கடந்து மறுபுறம் உள்ள கோவிலுக்கு சென்ற 200க்கும் மேற்பட்ட பக்தர்களை ஊர் காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர்.